ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் நம்ம போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா ஐட்டங்கள் சேர்க்க போகிறோம். அதாவது என்னென்ன அப்படின்னா மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், மல்லித்தூள். இந்த ஸ்டேஜில் ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கலரும் நல்ல ருசியும் தரும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். இந்த கிரேவிக்கு ஏற்றாப்புல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பொட்டேட்டோவும் கேப்சிகமும் வச்சு நான் பண்ணுறேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ். நம்ம இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிரேவிக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, முந்திரி இந்த பொருளாக போட்டுட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து விசில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரேவி ஒன் டைமாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய்.